இயர் 2026 ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ இந்த இயர்க்கான பிக்கஸ்ட் லைனப் சொன்னோம்னா பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்த நேரத்தில் ஜனநாயகன் ரிலீஸ் ஆகலாம், பராசக்தி மட்டும் ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம பராசக்தியோட ரிவ்யூ அண்ட் டிஸ்கஷனை பற்றி தான் பார்க்க போகிறோம். பராசக்தி சிவகார்த்திகேயன், சுதா கொங்காரா அண்ட் ரவிமோகன் எல்லாம் புதுசாக டீமை பார்க்குறாங்கும் போதே ஒரு சின்ன எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சு. பட் ஜனநாயகன் வந்ததுனால அந்த எக்ஸ்பெக்டேஷன் கொஞ்சம் கம்மியாயிருச்சு. பட் இருந்தாலும் ஒரு நல்ல சினிமா பார்க்கணும் எக்ஸ்பெக்ட் பண்ணுற எல்லாருக்கிட்டையுமே சுதா கொங்காரா கூட டைரக்ஷனுங்கிறப்போ அது ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சு. அவங்களோட ப்ரீவியஸ் மூவிஸான சூரரை போற்று அண்ட் இறுதி சுற்று எல்லாமே அந்த மாதிரியான ஒரு ஜானர்ல இருந்ததுனால இதுக்கும் ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருந்துச்சு. இந்த படம் அதை ஃபுல்ஃபில் பண்ணிருக்கு அப்படின்னு பார்த்தா கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட் தான். பட் அதுக்கு ஓவரால் டிசப்பாயின்மெண்ட் சொல்ல மாட்டேன். இது ஒரு நல்ல ஒரு அபோவ் அவரேஜ் மூவி தான். பட் வெளியில இருக்கிற அளவுக்கு ரிவ்யூஸ் அந்த அளவுக்கு மோசமா இல்லை. ஏன் இது வந்து கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட் தான் சொல்றேன் அப்படின்னு கேட்டா, அவன் சுதா கொங்கரா டைரக்ஷன்ல இது ஒன் ஆஃப் த டெக்னிக்கலி வீக்கஸ்ட் ஃபிலிம் சொல்லலாம். அது எல்லா டிபார்ட்மெண்ட் வைஸும் அந்த இது வந்து ஸ்ப்ரெட் ஆயிருக்கு. லைக் எடிட்டிங்கா இருக்கட்டும், டப்பிங்கா இருக்கட்டும், மியூசிக் ஜிவி பிரகாஷோட மியூசிக் பேக்ரவுண்ட் ஸ்கோரா இருக்கட்டும், அதுலயுமே கொஞ்சம் வந்து சில சில மிஸ்டேக்ஸ்லாம் இருந்துச்சு. மிஸ்டேக்ஸ் மீன்ஸ் அந்தந்த சீனுக்கு இந்தந்த பிஜிஎம்லாம் தேவையா அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் சட்டிலா இருந்திருக்கலாமே இந்த இடத்துல கொஞ்சம் சவுண்டா இருந்திருக்கலாமே அப்படிங்கிற மாதிரியான இதெல்லாம் நிறையவே இருந்துச்சு. படத்தோட கதை எல்லாத்துக்குமே நல்லா தெரியும். ஒரு நல்ல பவர்ஃபுல்லான ஸ்டோரி லைன். அதை எப்படி சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா நல்லா சொல்லியிருக்க வேண்டிய அந்த இதை நிறைய லவ் போர்ஷன்ஸ், கொஞ்சம் கொஞ்சம் காமெடிஸ் ட்ரை பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் அந்த இடத்துல சொதப்பியிருந்தாங்க. பட் இன்ட்ரோல் போர்ஷனும் அண்ட் கிளைமேக்ஸ்ல இருக்க அந்த லாஸ்ட் 30 மினிட்ஸும் நல்லா பரபரப்புறன்னு கொண்டு போய் அந்த இருக்கிற எல்லா டிஸ்அட்வான்டேஜஸையும் கொஞ்சம் ஓவர் கம் பண்ற மாதிரி வச்சிருக்காங்க. அது போதுமான்னு கேட்டால் அது ஒரு சில இடத்துல போதாதுன்னு தான் சொல்லணும். ஏன்னா இது வந்து ஒரு பொங்கல் ஹாலிடேல வந்து ஃபேமிலியை எக்ஸ்பெக்ட் பண்ணி பார்க்க போற மாதிரியான படம் பராசக்தி கிடையாதுன்னு எல்லாத்துக்கும் தெரியும். பட் அந்த இடத்துக்கு எல்லாரையும் கூட்டிட்டு வரணும்னா அதுக்கு எவ்வளவு பவர்ஃபுல்லா அந்த மூவி இருக்கணுங்கிறதும் எல்லாத்துக்கும் தெரியும். பட் அந்த இடத்துல அவங்க கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டாங்கன்னு தான் சொல்லணும். படத்துல ரொம்ப பிளஸ்ஸா இருந்தது அந்த சினிமோட்டோகிராஃபி மட்டும்தான். டெக்னிக்கல் இதுல பார்த்தோம்னா அவ்வளவு அழகா இருந்துச்சு. ஆர்ட் ஒர்க்ல வந்து நிறைய இடத்துல இஷ்யூஸ் இருந்துச்சு. ஒரு 60s காமிக்கிறோம் அப்படிங்கிறப்போ எவ்வளவு ஆர்ட் ஒர்க் மெனக்கெட்டு பண்ணணும் அப்படிங்கறதெல்லாம் அவங்க மறந்து பண்ணியிருந்த மாதிரி இருந்துச்சு. ஏன்னா நிறைய க்ளோஸ் அப் ஷார்ட்ஸ் வச்சே கொண்டு போன மாதிரி இருந்தது. எப்பவுமே ஒரு லாங்கா இருக்க ஷார்ட்ஸ் வந்து எல்லாருமே ட்ரை பண்ணுவாங்க பீரியட்கல் மூவிங்கிறப்போ அந்த நாங்கள் எவ்வளவு ஒர்க் பண்ணியிருக்கோம் அந்த ஆர்ட் ஒர்க்கு காமிக்கிறதுங்கிறதுக்காக. இந்த படத்துல அந்த மாதிரி ஆர்ட் ஒர்க் நாங்கள் இவ்வளவு பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரியான வைட் ஆங்கிள் ஷார்ட்ஸ் வந்து ரொம்ப கம்மியாவே இருந்துச்சு. ஸோ அது வந்து பிளஸ்ன்னு சொல்றதா மைனஸ்ன்னு சொல்றதான்னு தெரியல. ஆனா நிறைய இடத்துல அது கொஞ்சம் பண்ணிருக்கலாம், ஒர்க் பண்ணிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் தோணுச்சு. அப்புறம் இந்த படத்துல வர கேரக்டர்ஸ் எல்லாமே கொஞ்சம் இம்பாக்ட்ஃபுல்லாவே இருந்துச்சு. எக்ஸப்ட் சிவகார்த்திகேயனோட கேரக்டர் வந்து இதுக்கு முன்னாடி இந்த அமரன்ல மதராசில எல்லாம் ஒரு வெயிட்டேஜ் இருந்துச்சு. அந்த வெயிட்டேஜ் வந்து இந்த ரோல்ல இல்லையோ அப்படின்னு தோணுச்சு. ஆனா சிவகார்த்திகேயன் ரோல் தவிர்த்து ஸ்ரீலீலாவா இருக்கட்டும், ரவிமோகனா இருக்கட்டும், இல்ல அதர்வாவா இருக்கட்டும், அந்த ரோலுக்குலாம் வந்து வெயிட்டேஜ் நல்லா இருந்த மாதிரி இருந்துச்சு. அதர் சப்போர்ட்டிங் கேரக்டர்ஸ்க்குமே வந்து ரோல் பெருசா இல்லை. அது எதனாலன்னு தெரியல. நிறைய கேரக்டர்ஸ் இருக்கிறாங்க. பட் அந்த பெரிய இம்பாக்ட் எதுவுமே கொடுக்கல. அதர் தென் கேமியோஸா வந்த அதர் ஸ்டேட்ல இருந்து வந்த கேமியோ பண்ணியிருந்த அந்த ஹீரோஸ்க்கான இம்பார்ட்டன்ஸ் கூட மித்த கேரக்டர்ஸ்க்கு ரொம்ப இல்லாத. அண்ட் இவங்க சைடு ஆக்டர்ஸ்க்கு வந்து நிறைய டப்பிங்லயும் இஷ்யூ இருந்துச்சு. அது எதனாலன்னு தெரியல. ஓவர்லேப் ஆச்சு சவுண்ட்ஸ் கிளியரா இல்லை, ஓவர்லேப் ஆகும்போது கிளியராக அந்த மாதிரி இருந்துச்சு. அது என்ன மிஸ்டேக்குன்னு தெரியல. சுதா கிட்ட அந்த மாதிரியான ஒரு டெக்னிக்கலா பண்ற பர்சன் கிட்ட இந்த இஷ்யூஸ்லாம் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஓவராலா பராசக்தி எப்படி இருந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு நல்ல ஒரு அபோவ் ஆவரேஜான மூவி தான். அவங்க வந்து ஒரு காட்டுத்தீ பரவுன்னு நினைச்சிருந்தாங்க. பட் காட்டுத்தீ பரவனாலுமே வந்து ஓரளவுக்கு எரிஞ்சது. பட் எலெக்ஷன்ல இது பூஸ்ட் பண்ணி கொண்டு போற அளவுக்கு இது வந்து இருக்குதா அப்படின்னு கேட்டா அது இல்லைன்னு தான் சொல்லணும். ஏங்கிறத நான் இப்போ சொல்றேன். இது வந்து இனிமே வந்து நிறைய ஸ்பாய்லர்ஸ் இருக்கும் போது, ஸோ அவாய்ட் பண்ணணும்னா இப்போவே அவாய்ட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்றதுனா இப்போவே ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் எதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன்னா இந்த ஸ்டோரி, அவங்க எடுத்த வந்து ஹிந்தி இம்போஷனுங்கிற அந்த ஸ்டோரி. இந்த ஸ்டோரி வந்து உண்மையா நடந்த கதைன்னு எல்லாத்துக்கும் தெரியும். பட் வந்து இதுல வந்து காமிச்சிருக்கவே எப்படின்னா இப்போ இருக்கிற ஆளுங்கட்சி தான் எல்லாமே எடுத்து அந்த ஆளுங்கட்சியில இருக்க எல்லா தலைவர்களும் தான் இந்த போராட்டத்தையும் எடுத்து கொண்டு வந்தாங்க அப்படிங்கிற மாதிரி போட்டிருந்தாங்க. அது படம் ஆரம்பிக்கும் போது டைட்டில் கார்டு போட்டு தேங்க்ஸ் நோட் போடுறப்போ எல்லாமே வந்துச்சு. பட் அந்த இடத்துல வந்து 2 லீடர்ஸோட பேரை சொல்லியிருக்காங்க. பட் அதுல இருந்த இன்னொரு லீடர் வந்து அதுக்கான இன்புட்ஸ் கொடுத்துருக்காரு. அந்த டைம்ல வந்து அவரோட ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே அந்த இந்தி இம்போசிஷனுக்கு வந்து அகெயின்ஸ்டா இல்லாம அதுக்கு ஆதரவா தான் இருந்திருக்கு. பட் இவங்க வந்து அதை மாத்தி சொல்லி இது பண்றது வந்து கொஞ்சம் ஹிஸ்டரியை வந்து தப்பா இது பண்றோங்கிறத தாண்டி இவங்க வந்து எல்லாத்துக்குமே வந்து ஒரு ஸ்டிக்கர் ஒட்டியே பழகுறாங்களோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு தாட்
படம் பார்க்கறது ஃபுல்லாவே இருந்துச்சு. இந்த படம் ஃபுல்லாவே வந்து இப்போ இருக்க கவர்மெண்ட் வந்து ஸ்டிக்கர் ஒட்டணுங்கிறதுக்காக மட்டுமே முழுக்க முழுக்க எடுக்கப்பட்ட ஒரு படமா மட்டும்தான் தெரிஞ்சுது. அதுக்கப்புறம் வந்து இந்த படத்துல வர ஒரு சில சீன்ஸ் வந்து இப்போ அப்போ அப்போ அந்தந்த அடக்குமுறைகள் எல்லாமே இருந்துச்சுன்னு சொல்லி அந்த சீன்ஸ்லாம் வச்சிருக்காங்க. பட் இப்போ 2026லயும் சமகாலத்திலயும் அப்போ வேற ஒரு கட்சி, வேற ஒரு ஆளுங்கட்சினால உண்டான அசௌகரியங்கள்லாம் இப்பவும் உருவாகுது அப்படிங்கிறது தான் வந்து உண்மை. எனக்கு இந்த படத்துலயே ரொம்ப ஆடா தெரிஞ்ச ஒரு விஷயம் என்னடான்னா, இந்திரா காந்தி வந்ததுதான் அந்த படத்துல வந்து ஒரு இம்பார்ட்டன்டான சீன், இம்பார்ட்டன்டான ரோல், இம்பார்ட்டன்டான கேரக்டர். அது இல்லைன்னு சொல்ல முடியும். பட் அந்த கேரக்டருக்கு வந்து சூஸ் பண்ணியிருக்க அந்த ஆர்டிஸ்ட் வந்து சூட்டபிளான பர்சன் கிடையாது. ஜஸ்ட் ஒரு ஹேர்ல வந்து ஒரு வெள்ளை கலர் டை அடிச்சு விட்டு அவங்க வந்து இந்திரா காந்தி அப்படிங்கிற மாதிரி போர்ட்ரே பண்ணியிருக்காங்க. எல்லா படத்துலயும் அப்படிதான் பண்ணுவாங்க, இந்த இதுலயே தான் பண்ணியிருக்காங்க. பட் வந்து ஃபேஷியல் ஃபீச்சர்ஸ் வந்து அந்த இந்திரா காந்திக்கான கேரக்டருக்கான எந்த ஒரு ஃபேஷியல் ஃபீச்சர்ஸுமே இல்லை. ஸோ அது ஒரு பெரிய டிராபேக்காக தான் தோணுச்சு. தேங்க்யூ. See you in the next video.